श्रीविष्णुचित्तपदपङ्कजसङ्गमाय चेतो मम स्पृहयते किमतः परेण नो चेन्ममापि यतिशेखरभारतीनां भावः कथं भवितुमर्हति वाग्विधेयः. இது எங்களாழ்வானுடைய தனியன். எங்களாழ்வானுடைய வைபவத்தை செவ்வடி செவ்வித்திருக்காப்புங்கிற இந்த யூடியூப் சேனல்ல பதிவிட வேணும் என்கிற சிரஞ்சீவி விஷ்ணுசித்தனுடைய பிரார்த்தனத்துக்கு இணங்க இந்த சிறிய உபன்யாசம் நிகழ்த்தப்படுகிறது. எங்களாழ்வான் எம்பெருமானாருடைய சிஷ்யராக, எம்பெருமானாருக்கு புத்திரஸ்தானியராக இருக்கக்கூடிய திருக்குறை பிரான் பிள்ளானுடைய சிஷ்யர். எம்பெருமானார் தம்முடைய அந்திம தசையிலே எங்களாழ்வானை திருக்குறை பிரான் பிள்ளானிடத்திலே காட்டி கொடுத்ததாக ஆறாயிரப்படி குரு பரம்பரை கிரந்தத்திலேருந்து, குரு பரம்பரா பிரபாவ கிரந்தத்திலேருந்து அறிகிறோம். இவர் ஸ்ரீ விஷ்ணு புராண வியாக்கியானம் விசிஷ்டாத்வைத பரமாக சங்கிரகமாக, அதே ரீதியில ரொம்ப சிரமப்பட்டு அறிய வேண்டிய இடங்களிலே தெளிவாக அர்த்தத்தை காட்டக்கூடியதாக, பல இடங்களிலே எங்கெங்கெல்லாம் எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யத்துல விஷ்ணு புராண ஸ்லோகங்களுக்கெல்லாம் வியாக்கியான அருளி செய்திருக்கிறாரோ அவ்விடங்களில் எல்லாம் அந்த ஸ்ரீபாஷ்ய பங்கியே அப்படியே வியாக்கியானமா சாதிச்சிருப்பார். அந்த அளவுக்கு எம்பெருமானாரிடத்திலே பரதந்திரர். அப்படிப்பட்ட ஒரு வியாக்கியானத்தை அவர் அருளி செய்திருக்கிறார். அதுக்கு மேலே சாரார்த்த சதுஷ்டயம் என்கிற ஒரு ரகசியம் என்று சொல்லலாம். சின்ன ஒரு வார்த்தா மாலையில ஒரு ஒரு கிரந்தம் போல இருக்கு. அது சின்னதா ஒரு வார்த்தை, இவர் செய்த சதுபதேசம் என்ன. அதுக்கு மேலே சங்கதி மாலை என்னொரு கிரந்தம் ஸ்ரீபாஷ்ய வியாக்கியானமும் குறிப்பிடப்படுகிறது. இது பிரம்மசூத்திரத்தில் இருக்கக்கூடிய அதிகரணங்களுக்கு, முன்முன் அதிகரணத்துக்கு அடுத்தடுத்த அதிகரணத்தோட தொடர்பு எப்படி என்ற போன்ற விஷயங்களை தெரிவிக்கக்கூடிய கிரந்தமாக இருக்க வேண்டும். இந்த கிரந்தம் தற்பொழுது நமக்கு கிடைப்பதில்லை. இன்னும் சில கிரந்தங்கள் இவர் அருளி செய்ததாகவும் சொல்லப்படுறது. பிரமேய சங்கிரகம்ங்கிற கிரந்தம் அது இவர் அருளி செய்ததாக சொல்லப்படுவதுண்டு. ஆனால் அதிகரண சாராவளி வியாக்கியானத்துல, அதிகரண சிந்தாமணியில விஷ்ணு சித்தைஹி விவவ்ரே என்கிற ஒரு பாகத்தினுடைய வியாக்கியானத்திலே ஷடமர்ஷன கோத்திரத்தில் அவதரித்த விஷ்ணு சித்தாரியர் அவர் பிரமேய சங்கிரகம் முதலான கிரந்தங்கள் எல்லாம் இயற்றி அருளினவர், ஸ்ரீபாஷ்ய விவரணம் முதலானவைகள்லாம் இயற்றி அருளினவர் என்று காட்டப்பட்டிருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய வாக்கியத்தினுடைய அமைப்பை பார்த்தால் விஷ்ணு புராண வியாக்கியானம் செய்தருடைய எங்களாழ்வான், அவருக்கும் விஷ்ணு சித்தர்னு திருநாமம், அவர் வேறு. பிரமேய சங்கிரகம் முதலான கிரந்தங்களை இயற்றி அருளின விஷ்ணு சித்தாரியர் வேறு என்னே தோத்துகிறது. ஆக இவர் அருளி செய்த கிரந்தமாக நமக்கு நிச்சயமாக தெரியக்கூடிய கிரந்தங்கள் ஸ்ரீ விஷ்ணு புராண வியாக்கியானம், அதுக்கு மேலே சாரார்த்த சதுஷ்டயம்ங்கிற ரகசியம்,
அதுக்கு மேல சங்கதி மாலைங்கிற கிரந்தம், அது தற்பொழுது கிடைப்பதில்லை. இவருக்கு பிரதான சிஷ்யர் நடாதூரம்மாள் என்கிற வாத்ஸ்ய வரதாச்சாரியர். இவ்வாச்சாரியர் திருவள்ளரையிலே அவதரித்தருடையவர். இவருக்கு விஷ்ணு சித்தர் என்ன திருநாமம். சித்திர மாசத்துல ரோஹிணி நட்சத்திரத்திலே அவதரித்தருடையவர். இவர் கூரத்தாழ்வானுக்கு நிகரான ஒரு மேதாவிலாசத்தை உடையவராக இருந்தபடியாலே பெருமானாராலே எங்கள் ஆழ்வானோ, எங்கள் கூரத்தாழ்வான் தான் நீரா என்ன கொண்டாடப்பட்டபடியாலே இவருக்கு எங்கள் ஆழ்வான் என்கிற திருநாமம் ஆயிற்று என்ன சம்பிரதாய வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள். இவர் எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யத்தை நிறைவுறுத்துவதற்கு துணையாக இருந்தார். கூரத்தாழ்வானுக்கு சோழனுடைய உபதிரவத்தாலே திருக்கண்கள் நொந்த பிறகு இவர் துணை கொண்டு பெருமானார் ஸ்ரீபாஷ்யத்தை நிறைவுத்தினார் என்னும் சொல்லப்படுறது. ராமானுஜாரிய திவ்ய சரிதையில பெருமானார் மேல்நாட்டிலேருந்து திரும்பி வந்து ஸ்ரீபாஷ்யத்தினுடைய கடைசி பகுதியை சாத்தினார் என்கிற ஒரு பாட்டும் என்ன சொல்லக்கூடிய ஒரு பாட்டு. இன்னவாறு திருப்பதிகள் எங்கும் வாழ்வித்து எதிராசன் தன்னதாக்கி தரிசனமும் தரணி எங்கும் விளங்குவித்து முன்னமுறைத்த பாடியத்தின் முத்தமூன்ன தொருகூறு தன்னை ஒரு கூறு தன்னை சென்ற ஆண்டு 1077 சாத்தினான் என பெருமானார் இவ்விதேசங்கள் எல்லாம் வாழ்வித்து இந்த தரிசனத்தை பூமி எங்கும் பிரகாசிக்கும்படியாக பரப்பி தான் ஏற்கவே ஆரம்பித்த ஸ்ரீபாஷ்யத்தினுடைய கடைசியில 1/3 பாகத்தை பிறகு நிறைவுறுத்தினார் என்ன சொல்றதுலேருந்தும் இந்த அர்த்தத்தை நாம அறிந்து கொள்ளலாம். என்ன சொல்லப்படுறது வேற விதமா சொல்றதும் உண்டு. இவர் எம்பெருமானார் நியமித்த 74 சிம்மாசனாதிபதிகள்ல ஒருவர். விஷ்ணு புராணத்துக்கு விஷ்ணு சித்தியம்னு இவர் அருளி செய்த வியாக்கியானம் பிரசித்தமாக இருக்கு. அதுக்கு மேல ஒரு கத்திய பாஷ்யம் ஒன்று விஷ்ணு சித்தாரியராலே இயற்றப்பட்டதுன்னு வேதாந்தாச்சாரியர் தம்முடைய கிரந்தங்கள்ல உதாரிக்கிறார். அது இந்த எங்களாழ்வானா அல்லது ஷடமரிஷன கோத்திரத்தில் அவதரித்த விஷ்ணு சித்தாச்சாரியரான்னு நிர்ணயித்து அறிந்து கொள்ள முடியல. இவருடைய விஷ்ணு புராண வியாக்கியானம் மட்டும்தான் பிரசித்தமான கிரந்தமாக தற்பொழுது கிடைக்கிறது. மற்ற கிரந்தங்கள்லேருந்து நியாய சித்தாஞ்சனம் முதலான தம்முடைய கிரந்தங்களிலே வேதாந்தாச்சாரியர் சில பாகங்களை உதாகரிக்கிறார். நடாதுர ஆழ்வானுடைய திருக்குமாரர் நடாதுர ஆழ்வான் என்பவர் பெருமானாருடைய மருமகனார். அவருடைய திருக்குமாரர் தேவராஜாச்சாரியர், அவருடைய திருக்குமாரர் வாத்ஸ்ய வரதாச்சாரியர் என்கிற நடாதூர் அம்மாள். இவர் தேவபெருமாளிடத்திலே மிகுந்த பரிவோடே, தாய் போன்ற பரிவோடே அவர் திருமேனிக்கு ஏத்தவாறு பால் காய்ச்சி சமர்ப்பித்து கொண்டு வரும் காலத்தே ஒரு நாள் இவர் எழுந்துருளவில்லை, காலதாமதம் ஆயிற்று. அப்பொழுது தேவபெருமாள், நம்ம அம்மாள் எங்க என்ன தாய் போல பரிந்து நமக்கு பால் கொடுக்கக்கூடிய, பால் காய்ச்சி கொடுக்கக்கூடிய அம்மாள் காணவில்லையேன்னு தேவபெருமாள் அருளி செய்தபடியால அன்று தொடங்கி இவருக்கு அம்மாள் என்ன திருநாமம் ஆயித்துன்னு சொல்லுவார்கள். நடாதூருங்கிற ஒரு அக்ரஹாரம் அத்த சார்ந்தவர்களாக, கிராமத்தை பெருமாள் கோயிலுக்கு அருகே இருக்கக்கூடிய கிராமத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறபடியாலே நடாதூர் ஆழ்வான் நடாதூர் அம்மாள்னு இவர்களுக்கெல்லாம் திருநாமம் ஆயித்து. அவர் நடாதூர் அம்மாள் பற்பல கிரந்தங்கள் அருளி செய்திருக்கிறார். தத்துவசாரம்
என்கிற கிரந்தம், பிரமேய மாலைங்கிற கிரந்தம் ரெண்டும் பிரசித்தமா இருக்கு. இன்னும் சில கிரந்தங்கள் விஷ்ணு பரத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய கிரந்தம், சின்ன ஒரு கிரந்தம். இது போல பற்பல கிரந்தங்களை அவர் அருள் செய்திருக்கிறார். அந்த தத்துவசாரத்தில் இருக்கக்கூடிய முதல் ஸ்லோகம் தான் ஸ்ரீ விஷ்ணு சித்த பதபங்கஜ சங்கமாயங்கிற எங்களாழ்வானுடைய தனியன். என்னுடைய மனசானது எங்களாழ்வானுடைய திருவடி தாமரைகளோட பொருந்தி இருக்க வேணும் என்று ஆசைப்படுகிறதுன்னு அருள் செய்கிறார். ஏனென்றால் அந்த திருவடி தாமரைகளை கிட்டின பிறகுதான் நான் எம்பெருமானுடைய திருவாக்குக்கள் அவைகளுடைய ஆழமான கருத்துக்கள் எல்லாம் அறிந்து கொள்ள வல்லவனாக ஆனேன். அது அந்த அந்த திருவடிகளை நான் அண்டவில்லை என்னால் எனக்கு இந்த அர்த்தங்கள் எல்லாம் நிச்சயமாக தெரிந்திருக்காது, அறியப்பட்டிருக்காதுன்னு அருள் செய்கிறார். நம்முடைய பிரமேய மாலையிலையும் இவருடைய திருவடி தாமரை துகள்கள் அவைகளே ராமானுஜ முனீந்திரோக்தி ரகசிய ஞான ஹேத்தவே என்ன எம்பெருமானருடைய ஸ்ரீசுக்திகள்ல மறைந்து கிடக்கக்கூடிய உட்பொருள்கள் அவைகளெல்லாம் அறிவிக்கக்கூடியதாக எங்களாழ்வானுடைய திருவடி தாமரை துகளே இருக்கிறதுன்னு இவருடைய வைபவத்தை கொண்டாடி அருள் செய்கிறார். இவர் திருவள்ளரையில எழுந்தருள் இருக்கிற காலத்தை நடாதுரம்மாள் மற்ற சாஸ்திரங்கள் எல்லாம் சம்ஸ்கிருதத்தை வாசிச்சு வியாக்கரணம், நியாயம், மீமாம்சை முதலான சாஸ்திரங்கள் எல்லாம் கத்த பிறகு ஸ்ரீபாஷ்யத்தை காலக்ஷேப முறையில அதிகரிக்க ஆரம்பித்த காலத்தை இவர் திருப்பாட்டனாக இருக்கக்கூடிய நடாதுராழ்வானிடத்துல கற்க ஆரம்பித்தார் என்னும் சொல்லுவதுண்டு. சில நூல்களிலே திருத்தகப்பனராக இருக்கக்கூடிய தேவராஜாச்சாரியரிடத்துல ஸ்ரீபாஷ்யத்தை கற்க ஆரம்பித்தார் என்று சொல்லப்படுறது. ஆனா சில ஆச்சாரியர்கள் இவர் மகாமேதாவியாக இருக்கிற காலத்தை இவருடைய திருத்தகப்பனாருக்கு தாயார் வழியிலே தமையனாராக கந்தாடை ஆண்டான் எழுந்தருளியிருந்தார். அந்த கந்தாடை ஆண்டானிடத்திலே இவர் ஸ்ரீபாஷ்யத்தை காலக்ஷேபமாக கேட்க தொடங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரிடத்திலே சென்று இவர் எனக்கு ஸ்வபக்ஷ ஸ்தாபனத்துக்காகவும் பரபக்ஷ நிரசனத்தையும், அது விசிஷ்டாத்வைத ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தம், பரமவைதிக சித்தாந்தம், பெருமானார் தரிசனம் அத்தை நிலைநாட்டுவதாகவும் பரமதங்களெல்லாம் எப்படி காண்பிப்பதுங்கிறத காட்டக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய ஸ்ரீபாஷ்யம் தான் நன்னாக கற்பிக்க வேணும். அத்தை துணையாக கொண்டு நம்முடைய சித்தாந்தத்தை நிலைநாட்டக்கூடியவனாகவும் மற்ற மதங்களை நன்று கண்டிக்கக்கூடியவனாகவும் நான் ஆக வேணும். மற்ற மதங்களை அவைகளுடைய குறைகள் எல்லாம் எடுத்துக்காட்டி நன்கு கண்டிக்கக்கூடிய வல்லமை உடையவனாக நான் ஆகும் அளவுக்கு தேவரீர் அடியனுக்கு ஸ்ரீபாஷ்யத்தை கற்பிக்க வேணும் என்று கேட்க கந்தாடை ஆண்டான் மிகவும் திருநட்சத்திரம் முதிர்ந்தவராக இருக்கிறபடியால இவரிடத்திலே தினவடங்க சொல்லுவன் திருவள்ளரை சோழியன் இது அவரிடத்திலே சென்று கேள் என்ன அருள் செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது இவருடைய ஆச்சாரியர் யாராவனா இருக்கட்டும், முதல்ல இவர் கேட்டது திருப்பாட்டனாரிடத்திலையோ திருத்தாப்பனாரிடத்திலையோ அல்லது கந்தாடை ஆண்டானிடத்திலையோ, அது யாரா இருக்கட்டும், எல்லா கிரந்தங்களையும் ஆனா ஒக்க என்ன சொல்லப்படுறது என்னால் இவர் காலக்ஷேபம் ஆரம்பிக்கிற காலத்திலேயே பற்பல கேள்விகளை கேட்க அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிரியிலேன்னு பெருமானாருடைய முதல் ஸ்லோகம் அமைந்திருக்கிறது ஸ்ரீபாஷ்யத்துல. பெருமானார் ஏன் அகிலான்னு தொடங்கினார், ஏன் சகலன்னு தொடங்கல, ஏன் நிகிலன்னு தொடங்கலன்னு இப்படி ஒவ்வொரு சொல்லிலையும் இவர் பற்பல கேள்விகளை கேட்க இவ்வளவு விசாரங்கள்லாம் செய்து நன்னா நம்முடைய கேள்விகளுக்கெல்லாம் விடை அளிக்க வேண்டும் என்னால் ரொம்ப காலம் ஆகும்.
உம்முடைய புத்தி சாமர்த்தியத்துக்கு தகுந்தா போல பல கேள்விகளை நீர் கேட்கிறீர். எல்லா கேள்விகளுக்கும் உமக்கு திருப்தி ஏற்படும்படி சமாதானம் அருளி செய்ய வல்லவர். தினவு கெட சொல்லுவர்னா உம்முடைய அறிந்து கொள்ள வேணுங்கிற அந்த ஆர்வம், அந்த குதூகலம், அது மறையும் அளவுக்கு நன்றாக உம்முடைய கேள்விகள் எல்லாம் போம் அளவுக்கு நன்னாக சொல்லக்கூடியவர். திருவள்ளரையிலே சோழ தேசத்தை சார்ந்தவராக அந்த சோழியர் குலத்திலே அவதரித்த எங்களாழ்வான் அவரிடத்திலே சென்று காலக்ஷேபமாக சிவாஷித்தை கேட்பாயாகன்னு இவருடைய ஆச்சாரியர் அருளி செய்ததாக பல கிரந்தங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அவர் உடனே திருவள்ளரிக்கு எழுந்தருளி எங்களாழ்வானுடைய திருமாளிகைக்கு சென்று இவர் கதவை தட்ட உள்ளிருந்த எங்களாழ்வான் ஆறுன்னு கேட்கிறார். இவர் உடனே நான் தான் என்ன சொன்னவாறே நான் செத்த பிறகு வா என்று எங்களாழ்வான் அருளி செய்தார். நான் செத்த பிறகு எப்படி வர முடியும்? இவர் செத்த பிறகு நான் இவரிடத்துல எப்படி காலக்ஷேபம் கேட்க முடியும்? நான்கிற வார்த்தையை சொல்றவர் எங்களாழ்வான். நான் செத்த பிறகு வான்னு சொல்லக்கூடியவர் எங்களாழ்வான். அப்ப நான் செத்த பிறகு வானா எங்களாழ்வான் பரமபதத்துக்கு எழுந்தொழின பிறகு அவரிடத்துல நான் எப்படி காலக்ஷேபம் கேட்கறது? என்னமோ விசித்திரமா சொல்றாரு, ஒன்றும் புரியலையே, ஒரு கதவே திறக்காமல் அனுப்பி விட்டாரேன்னு இவருக்கு ஒரே குழப்பம், வருத்தம். மறுபடியும் நம்முடைய ஆச்சாரியரிடத்துல சென்று கேட்க அவர் ஒண்ணுமில்ல, ஸ்ரீவைஷ்ணவர்கள் ஆச்சாரியர்களிடத்துல மற்ற ஸ்ரீவைஷ்ணவர்களிடத்துல அடியவர்களாக தங்களை அறிந்து கொண்டு அவர்களிடத்துல விண்ணப்பிக்கிற காலத்துல அடியேன்னு விண்ணப்பிக்க வேணும். நீர் அத்த அறியாமல் நான் தான் வந்திருக்கேன்னு அகங்காரம் தோத்த நான் சொன்னபடியால அவர் நான்கிற அகங்காரம் செத்த பிறகு வா. நான் செத்துவானா அவர் தம்மையோ உமையோ கருதி சொல்லல. நான்கிற ஒரு அகங்காரம், ஆழ்வார் நீர் நுமது என்னிவை வேர் முதல் மாய்த்துன்னு சொன்னார். அகங்காரம் அமக்காரங்கள்லாம் பூர்ணமாக தொலைய வேணும்னு அருளி செய்தார். அந்த ரீதியில அகங்காரம் அமக்காரங்கள் தொலைந்த பிறகு வா, அகங்காரம் தொலைந்த பிறகு வா, அடியவன்கிற அறிவு பிறந்த பிறகு வான்னு அவர் சொன்னார். அது உமக்கு புரியவில்லைன்னு சொல்ல இவர் மறுபடியும் எழுந்தருளினார் என்ன சரித்திரம். அதற்கு இன்னும் சில கிரந்தங்கள்ல மறுபடி வந்த பிறகு அவர் தமக்கு ஒரு ஔரச சந்ததி, அப்பொழுது அதாவது புத்திரன் இல்லாதபடியால எனக்கு அந்திம கிருத்தியத்தை நீ செய்வதற்கு உன்னுடைய தாயார் தகப்பனாரிடத்துல சம்மதி பெத்துவா என நியமித்ததாகவும் அவர்களும் இசைந்ததாகவும் அதற்கு பிறகு இவர் இந்த காலக்ஷேபத்தை தொடங்கினார் என்று சொல்லப்படுறது. அந்திம காலத்துல எங்களாழ்வானுக்கு அவருடைய குமாரத்தின் மூலம் ஒரு பேரன் அவதரிக்க அவரை எங்களாழ்வானுக்கு ஸ்வீகிருத குமாரராக்கி அவரை கொண்டு இவர் அவருடைய அந்திம கிருத்தியங்கள் எல்லாம் செய்வித்தார் எனும் சரித்திரம். இவர் எங்களாழ்வானிடத்துல நடாதுரம்மாள் சகல அர்த்தங்களையும் அறிந்த பிறகு எங்களாழ்வான் இவரை பெருமாள் கோயில்ல சென்று அங்க தேவபெருமாள் சந்நிதியில நித்தியமாக காலக்ஷேபம் சாதிக்கும்படியா நியமிச்சிருந்தார். சம்பிரதாயார்த்தங்கள் எல்லாம் அங்க பிரவச்சனம் பண்ணும்படியா நியமித்திருந்தார். ஒரு பிரசித்த சைவனோட வாதத்தை செய்ய வேண்டி வந்த காலத்தை இவரை அவன் வாதத்துல ஜெயிக்க சொல்லி நியமித்திருந்தார். இவரும் பெருமான் தான் பரதேவத்தைன்னு நிரூபித்தார்னால இவருடைய வைபவம், நடாதுரம்மாவுடைய வைபவம். அந்த நடாதுரம்மா இடத்துல சிதப்பிரகாஷிகாச்சாரியர் முதலான ஆச்சாரியர்கள் எல்லாம், கிடாம்பி அப்புள்ளார் முதலான ஆச்சாரியர்கள் எல்லாம் கேட்டு அவர்கள் பற்பல கிரந்தங்களை அருளி செய்தார்கள் என்னும் சரித்திரம். நடாதுரம்மாள் பெருமாள் கோயில்ல எழுந்தருளிருக்கிற காலத்துல சிதப்பிரகாஷிகாச்சாரியருங்கிற ஆச்சாரியர், சுதர்சன பட்டர்னு அவருக்கு திருநாமம்,
அந்த சுதர்சன பட்டர் அவர் வேதவியாச பட்டருடைய கூறத்தாழ்வனுடைய திருக்குமாரான வேதவியாச பட்டர். அந்த வேதவியாச பட்டருடைய திருவம்சத்திலே அவதரித்தவர். அவருடைய திருப்பேரனார். அவர் வாக்விஜய் பட்டருடைய திருக்குமாரர். அவர் சிஷ்யர்களை அனுகிரகம் செய்வதற்காக யாத்திரையாக திருவரங்கம் பெரிய கோயிலேருந்து பெருமாள் கோயிலுக்கு எழுந்தருளியிருந்தார். அங்க நடாதுரம்மாள் ஆச்சரியமாக ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் சாதிப்பதை அவர் சேவித்தாங்க. பெருமாள் கோயில தேவபெருமாளுடைய சந்நிதியிலேயே காலக்ஷேபம் நடக்கும் நித்தியமா. தேவபெருமாளை மங்களாசாசனம் செய்த எழுந்தருளின காலத்தை இந்த காலக்ஷேப பிரக்கிரியெல்லாம் கண்ணுற்று நம்முடைய அந்த சிஷ்ய யாத்திரையும் திருவுள்ளத்திலே கொள்ளாமல், திருவரங்கம் பெரிய கோயிலுக்கு மறுபடியும் எழுந்தருள வரும்போதையும் திருவுள்ளம் கொள்ளாமல் 12 வருடங்கள் அங்கேயே தங்கி 10 முறை ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் நிறைவேறியது. 10 உருக்கள் 10 தடவைகள் அந்த ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் நடாதுரம்மாள் சாதிக்கிறார். அவர் சாதிக்கிற அர்த்தத்தை ஒண்ணு கூட விடாமல், அவர் அருளி செய்யக்கூடிய சொற்கள்லையும் ஒன்றை கூட விடாமல் அப்படியே மனசுல தேக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு, எப்படி கூறத்தாழ்வானுக்கு ஒரு கிரந்தத்தை சேவித்த உடனே அப்படியே தரிக்கிற சாமர்த்தியமோ, எப்படி பட்டருக்கு ஒரு விஷயத்த ஒரு தடவை கேட்ட உடனே ஒரு சந்தையிலேயே விஷயங்களை கிரகிக்கிற சாமர்த்தியமோ, அதை போல அவர் ஆச்சாரியர் அருளி செய்த அர்த்தங்கள், அவர் அருளி செய்த சொற்கள் எல்லாவற்றையும் திருவுள்ளத்துல தேக்கி வைத்திருந்தார். அவருடைய வைபவம் மற்றவர்களுக்கு தெரியாது, நடாதுரம்மாளுக்கு மட்டும்தான் தெரியும். அவர் ஒன்னும் வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட அருளி செய்யாமல், ஒரு கேள்வி கூட கேட்காமல் மௌனமாக அமர்ந்து காலக்ஷேபத்தில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் எல்லாவற்றையும் கிரகித்து வைத்திருந்தார். ஒரு நாள் நடாதுரம்மாள் காலக்ஷேபத்தை தொடங்கல. ஏன் தொடங்கலன்னு மற்ற சிஷ்யர்கள்லாம் கேட்கிறார்கள். அப்பொழுது பெரிய சிஷ்யர்கள்லாம், கிடாம்பியா பிள்ளார் முதலானவர்கள் பெரிய சிஷ்யர்கள்லாம் வந்திருக்கார். ஆனாலும் கூட அவர் இன்னும் தொடங்கல. ஏன் தொடங்கலன்னு உடனே சுதர்சன பட்டர் வரவில்லையே, அவர் வரட்டும்னு அம்மாள் காத்திருந்தார். இவருடைய வைபவத்தை அறியாதவர்கள், அவர் ஏதோ மௌனம் அமர்ந்திருக்கார், அவருக்கு ஒன்றும் தெரியாது, அவருக்காக அவர் காத்துட்டு இருக்கணுமா, என்ன அருளி செய்ய அவருடைய பிரபாவத்தை வெளியிடுறதுக்கான அவகாசம் வந்து விட்டதுன்னு திருவுள்ளம்பத்திய நடாதுரம்மாள் சுதர்சன பட்டர் எழுந்தருளினவாறே ஒரு இடத்த சொல்லி, நீர் கிரகிச்ச அர்த்தத்தை சொல்லும், ஸ்ரீபாஷ்யத்துல இது வரைக்கும் நீர் கிரகிச்ச அர்த்தத்தை ஏதாவது சொல்லி காட்டுமே என்ன சொல்ல, உடனே அவர் முதல் தடவை காலக்ஷேபத்துல என்ன அர்த்தம் அருளி செய்தது, இந்த இடத்துக்கு எப்படி வியாக்கியான தேவர் சாதிச்சது, அப்பொழுது தேவர் பயன்படுத்திய சொற்கள் என்னென்ன, 2வது தடவை காலக்ஷேபத்துல இந்த இடத்துக்கு இப்படி வியாக்கியானம் சாதிச்சது, அப்பொழுது தேவர் உபயோகித்த சொற்கள் என்ன 10 தடவை காலக்ஷேபத்திலையும் சாதிச்ச அர்த்தங்கள் எல்லாவற்றையும் ஒன்று விடாமல், அதுவும் 10 தடவையும் பயன்படுத்தின சொற்களையும் ஒன்று விடாமல் அப்படியே அருளி செய்ய அவருடைய வைபவத்தை கண்டு எல்லாரும் உகந்தார்கள். அவருடைய வைபவத்தை அறியாமல் போனோமே, தங்களை பெரிய வித்வான்களாக நினைச்சிருந்தோமே, நம்ம காட்டிலும் இவர் இவ்வளவு பெரிய வித்வான்னு அவருடைய வைபவத்தை உணர்ந்தார்கள்னு சரித்திரம். அதற்கு பிறகு காலக்ஷேபம் 10 ஊரு கேட்ட பிறகு இவர் திருவரங்கம் பெரிய கோயிலுக்கு எழுந்தருள, திருவரங்கம் பெரிய கோயில எம்பெருமானுடைய நியமனத்தால இவர் அருளி செய்தார்னு சொல்றதும் உண்டு, நடாதுரம்மாள் நியமிச்சு அருளி செய்தார்னு சொல்றதும் உண்டு. நடாதுரம்மாளிடத்துல அந்த 10 தடவை காலக்ஷேபத்திலையும் கேட்ட அர்த்தங்கள் எல்லாவற்றையும் அவர் சிதப்பிரகாஷிகாங்கிற ஒரு அழகான வியாக்கியானத்தின் மூலமாக அவர் வெளியிட்டார். அந்த கிரந்தத்துடைய ஆரம்பத்திலேயே குருபியோர்த்த சுத சப்தைஹி தத் பிரயுக்தைச்ச யோஜிதா என ஆச்சாரிய இடத்துல கேட்ட அர்த்தங்கள் அதையேதான் இந்த கிரந்தத்துல சொல்றேன். அதுவும் அவர் பயன்படுத்தின சொற்களையே கொண்டு இந்த கிரந்தத்தை நான் இயத்துறேன். கேட்பவர்களுக்கு சௌகரியம் ஏற்படுவதற்காக அவர் 10 தடவை காலக்ஷேபத்தில் சாதிச்சதையும் எல்லாத்தையும் தொகுத்து இந்த கிரந்தத்திலே நான் காட்டுகிறேன் என்ன அழகா இந்த கிரந்தத்தை அருளி செய்தார். இந்த கிரந்தத்தை அருளி செய்த இவருக்கு வேதவியாசர்னு, வேதவியாசர் எப்படி வேதாந்தார்த்தங்கள் எல்லாம் உலகத்துக்கு காட்டி உலகத்தை வாழ்வித்தாரோ அதே போல இப்படிப்பட்ட ஒரு
உபகாரத்தை செய்து அருளினவர். சுத பிரகாஷிகைங்கிற கிரந்தத்தின் மூலமா பெரிய உபகாரத்தை செய்து அருளினவர் என்ன கொண்டாடி எம்பெருமான் இவருக்கு வேதவியாசர்னு பெரிய பெருமாளே இவருக்கு அந்த விருது கொடுத்தார். ஸ்ரீரங்கராஜரே ஸ்ரீரங்கராஜ திவ்யாஜ்ஞாலப்த வேதவியாச அபரணாமதேயனன் இவர் தாமே தம்முடைய கிரந்தத்தில் அருளி செய்கிறார். எம்பெருமான் தானே இவருக்கு வேதவியாசர்னு விருதம் கொடுத்தான். அப்படிப்பட்ட அந்த மேதாவிலாசத்தை உடையவர் சுத பிரகாஷிகாச்சாரியர். எதற்காக விண்ணப்பித்தேன் என்னால், நடாதூர் அம்மாளுக்கு அவருடைய திருவம்சத்திலேயே ஒரு ஸ்ரீபாஷ்ய பரம்பரை உண்டு. அதாவது எம்பெருமானார் தம்முடைய சிஷ்யர்களிலே சிலருக்கு ஸ்ரீபாஷ்ய சிம்மாசனாதிபதிகளாக ஸ்தானம் கொடுத்திருந்தார். அதுல நடாதூர் ஆழ்வானுக்கு ஒரு ஸ்ரீபாஷ்ய சிம்மாசனம் உண்டு. கூரத்தாழ்வானுடைய பரம்பரையில ஒரு ஸ்ரீபாஷ்ய பரம்பரை உண்டு. அதுக்கு மேல கந்தாடை ஆண்டான், முதலி ஆண்டான், கந்தாடை ஆண்டான்னு இவருடைய ஸ்ரீபாஷ்ய பரம்பரை ஒன்று உண்டு. கிடாம்பியாச்சானுடைய பரம்பரைன்னு ஸ்ரீபாஷ்ய பரம்பரை ஒன்று உண்டு. இந்த நடாதூர் அம்மாள் அவர் அதே போல திருக்குறை பிரான் பிள்ளானுக்கும் இந்த ஸ்ரீபாஷ்ய அர்த்தங்கள் எல்லாம் பிரசாதித்து அவர் மூலமாகவும் பல சிஷ்யர்களுக்கு இந்த அர்த்தங்கள் வந்து சேரும்படியா எம்பெருமானார் செய்திருந்தார். இந்த நடாதூர் அம்மாளுக்கு நடாதூர் ஆழ்வானுடைய ஸ்ரீபாஷ்ய பரம்பரையில ஒரு அர்த்தங்கள் எல்லாம் பெறுவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் கூட எங்களாழ்வானுடைய மேதாவிலாசத்தை கருதி அவர் ஆசிரியித்தார். ஆகையாலே எம்பெருமானார் திருக்குறை பிரான் பிள்ளான், நடாதூர் அம்மாள், அதற்கு பிறகு சுதப்பிரகாஷிகாச்சாரியர் என்ன இப்படி ஒரு பரம்பரை, ஒரு ஸ்ரீபாஷ்ய பரம்பரையானது வந்து சேர்ந்தது. அந்த பரம்பரையில ஒரு சம்பந்தம் அது மணவாளவன்களுக்கும் ஏற்பட்டதுன்னு கிரந்தங்கள் எல்லாம் சொல்லப்படுது. ஸ்ரீ வைஷ்ணவ சமயாச்சார நிஷ்கர்ஷம் முதலான கிரந்தங்கள்ல சொல்லப்படுறது. அது இருக்கட்டும். இப்படிப்பட்ட அந்த இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு பிரசித்தமான ஒரு ஸ்ரீபாஷ்ய பரம்பரை என்னால் மணவாளவன்கள், பிரதிவாதி பயங்கரம் அண்ணான்னு, அதற்கு பிறகு போரேத்து நாயனார்னு இருக்கக்கூடிய ஒரு பரம்பரை. அந்த பரம்பரையில தான் பெரும்பாலும் தற்பொழுது ஸ்ரீபாஷ்ய அன்வயமுடைய பலரும் அவர்கள்லாம் வாசித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த பரம்பரையில எல்லாருக்கும் ஒரு சுதப்பிரகாஷிகைங்கிற கிரந்தத்துல இவர் பல அர்த்தங்கள் எல்லாம் காட்டி அருளி செய்திருக்கிறார்னா அதெல்லாம் நடாதுரம்மாள் சாதித்த அர்த்தங்கள். நடாதுரம்மாள் அவ்வளவு விளக்கமாக அர்த்தங்கள் எல்லாம் சாதிப்பதற்கு காரணம் அவருடைய சந்தேகங்கள் எல்லாம் போகும்படியாக தினவு கெட தெளிவாக எங்களாழ்வான் காலக்ஷேபம் சாதித்து அருளியதுதான். அப்படி நாம இன்றைக்கு சுதப்பிரகாஷிகேங்கிற கிரந்தத்தின் மூலமாக ஸ்ரீபாஷ்யார்த்தங்கள் எல்லாம் அறிகிறோம் என்னால் அந்த ஒரு ஞானத்துக்கு மூல காரணமாக அமைந்தவர் எங்களாழ்வான் என்ன அவரிடத்துல எல்லாரும் சுதப்பிரகாஷிகையிலேருந்து அர்த்தங்களை அறிந்து கொள்ளக்கூடிய எல்லாரும் கிருத்தஜத்தை அனுசந்திக்க வேணும் என்பதை இவ்விடத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி இந்த ஸ்ரீபாஷ்ய அர்த்தங்கள் நம் வரைக்கும் இன்று சுதப்பிரகாஷிகைங்கிற கிரந்தம் மூலமாக பரவுவதற்கு காரணமாக அமைந்தவர் இவரும் சங்கத்தி மாலாங்கிற கிரந்தாருளி செய்து அது நமக்கு நம்முடைய தௌர்பாகியத்தால கிடைக்கல. அது இருக்கட்டும். இப்படி இவருடைய சிஷ்ய பரம்பரை என்பது அமைந்திருக்கிறது. இவர் நடாதூர் அம்மாளுக்கு ஆச்சாரியராக அவருக்கு காலக்ஷேபம் செய்தபடியால நடாதூர் அம்மாள் இவரை காட்டிலும் ரொம்ப பிரசித்தி உடையவராக இருந்தபடியால பல சிஷ்யர்களை உருவாக்கி அப்படின்னபடியால அவருக்கே ஆச்சாரியர் இவர். பிரசித்தரான வாத்ய வரதாச்சாரியர் நடாதூர் அம்மாளுக்கே ஆச்சாரியர் இவர் என்ன அவரை இட்டு இவருக்கு ஏத்தம் சொல்லும் அளவுக்கு அவருக்கு பெருமை ஏற்பட்டது. ஆகையால் இவருக்கு அம்மாள் ஆச்சாரியர் என்ன திருநாமம். இன்று வரைக்கும் இவருடைய வம்சஸ்தர்களுக்கு அம்மாள் ஆச்சாரியர் என்றே விவகாரம் வழங்குகிறது. எங்களாழ்வான் பெருமானாரை காட்டிலும் திருநக்ஷத்திரத்துல மிகவும் சிறியவர் என்னை தோத்துகிறது. ஏனென்றால் நம்பிள்ள காலம் வரைக்கும் இவர் பெருமானார் முடிந்து எம்பார், அதுக்கப்புறம் பட்டர், நஞ்சியர் நம்பிள்ள காலம் வரைக்கும் இவர் எழுந்தருளி இருந்தார் என்ன குரு பரம்பரா கிரந்தத்திலிருந்து நாம் அறிகிறோம். இவர்
நஞ்சியர் காலத்துல எழுந்தருளி இருந்தார் என்று அது ஒரு பிரசித்தமான ஐதிஹ்யத்தின் மூலமாக தெரிகிறது. இவர் திருவரங்கத்திலே நஞ்சியருடைய திருமாளிகைக்கு அருகே ஒரு திருமாளிகையிலே இவர் எழுந்தருளி இருந்தார். ராத்திரி காலத்துல இவருடைய சொப்னத்துல ஒரு கண்ணன் எழுந்தருளி எனக்கு நாவற்பழங்கள் கொடுக்க வேணும் என்று கேட்கிறான். இப்படி ஒரு தடவை இல்ல 2 தடவை இல்ல, அடிக்கடி கேட்கிறான். நீ யாருன்னு கேட்டா, நான் சீயர் மகனான ஆயர் தேவு, எனக்கு நாவற்பழங்கள் கொடு என்ன இவருடைய கனவிலே இவரை உறங்க ஒட்டாமல் பெருமான் மிகவும் நிர்பந்திக்கிறான். வேடிக்கையாக இவர் நஞ்சியரிடத்துல வந்து, உம்முடைய பிள்ளை ஆயர் தேவு என்ன குடியிருக்கவே ஓட்ட மாட்டேங்கிறான், உங்க ஆத்து பக்கத்துல என்ன இருக்கவே விட மாட்டேங்கிறான், தூங்கவே விட மாட்டேங்கிறான், எப்ப பார்த்தாலும் ராத்திரி எனக்கு நாவற்பழம் கொடு நாவற்பழம் கொடுன்னு ரொம்ப படுத்துறான். என்ன அருளி செய்ய? நஞ்சியர் எம்பெருமானிடத்துல, பிரானே இப்படி செய்யல் ஆகாது, அவரை உறங்க விட்டாமல் இப்படி நிர்பந்திக்கல் ஆகாது என்று பிரார்த்தித்துக் கொண்டதாக சம்பிரதாயம். நம்முடைய திருவாராதன எம்பெருமானுக்கு ஆயர் தேவுன்னு ரொம்ப செங்கனிவா எங்கள் ஆயர் தேவுன்னு ஆழ்வார் உகந்து சாத்தி அந்த திருநாமம் அத ரொம்ப பிரீத்தியோட இவர் சாத்தி மறைத்து வைத்திருந்தார். நஞ்சியர் சாத்தின அந்த திருநாமத்தை உலகத்தார் அறியும்படியாக இப்படி சொப்னத்துல சேவை சாதிச்சு எம்பெருமான் அந்த திருநாமத்தை வெளியிட்டான். வெளியிடுவதற்காக இப்படி ஒரு செயலை எம்பெருமானவன் செய்தான். இந்த சரித்திரம் தமருகந்ததை பேர் மத்த பேருங்கிற திருவந்தாதி பாட்டு வியாக்கியானத்துல ஆச்சாரியர்களாலே காட்டப்பட்டிருக்கு. ஆக எம்பெருமான் தானே சொப்னத்துல எழுந்தருளி தன்னுடைய திருநாமத்தை வெளியிடும்படியாக அவ்வளவு ஒரு எம்பெருமானுடைய பிரீத்திக்கு பாத்திரபூதர் இவர் என்று இவருடைய ஏத்தம் தோத்துகிறது. இவர் எப்போதும் நம்முடைய திருமாளிகையில ஸ்ரீபாஷ்ய பிரவச்சனத்தையும் திருவாய்மொழியுடைய அர்த்தங்களுடைய பிரவச்சனத்தையும் செய்து கொண்டே இருப்பார். என்ன ஸ்ரீபாஷ்யத்தையும் பகவத் விஷயத்தையும் கலந்து அப்படி அனுபவித்துக் கொண்டே இருப்பார். என்ன இவருடைய ஏத்தத்தை 2வது பிரம்மாவுடைய வைபவத்தை தெரிவிக்கக்கூடிய கிரந்தங்கள் காட்டுகின்றன. இப்படிப்பட்ட ஏத்தமுடையவர் எம்பெருமானார் தம்முடைய காலத்துக்கு பிறகு பிள்ளான் திருக்கங்களை காட்டி கொடுத்தார்னு கீழே பார்த்தோம். அதற்கு பிறகு நஞ்சியருடைய காலத்துல ஒரு ஐதிஹ்யம் இருக்குன்னு இதையும் பார்த்தோம். நம்பிள்ளையினுடைய காலத்திலே நம்பிள்ளையினுடைய சிஷ்யராக இருக்கக்கூடிய பின்பழகிய பெருமாள் சீயர் நம்பிள்ளையிடத்துல மிகுந்த பிரீத்திய உடையவர், மிகுந்த பக்திய உடையவர், ரொம்ப அந்தரங்க கைங்கரியங்கள்லாம் செய்து கொண்டிருந்தவர். அவருக்கு திருமேனி ரொம்ப இழைத்தவாறே திருமேனில நோவு சாத்தி கொண்ட காலத்துல அவர் தம்முடைய அந்தரங்கர்களை பார்த்து பெரிய பெருமாள் திருமுன்பே சென்று ஏழை ஏதலன் ஆழியழங்கிற பாட்டுக்கள்லாம் விண்ணப்பம் செய்து, நான் இப்போது திருவடி சாராமல் இன்னும் கொஞ்ச காலம் இங்கே இருக்கும்படியாக எனக்கு இப்போது சீக்கிரமாக பரமபதம் சித்திக்க கூடாது, என்ன பெருமான் திரும்பே நீங்கள்லாம் பிரார்த்தித்துக் கொள்ள வேணும், இன்னும் கொஞ்ச நாள் இந்த தேகத்தோட நான் இருக்க வேணும் என்ன பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள்னு அவர்களிடத்திலே பிரார்த்தித்திருந்தார். அவர்கள் பெருமான் திருமுன்பே அப்படியே விண்ணப்பிக்க இவருடைய வியாதி நீங்கி பண்டு போல இவர் சுஸ்தராக நம்பிள்ளை கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தார். அறிந்த சில ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நம்பிள்ளை இடத்துல வந்து, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் ஆக்கை விடும் பொழுது எண்ணே என்ன, எப்பொழுது இந்த தேகம் விடும், எப்பொழுது சீக்கிரமாக பரமபதத்துக்கு சென்று எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவோம்னு பாரித்து கொண்டிருக்கவன். அப்படி இருக்க அத்தை விடுத்து இவர் தானா வந்த வியாதியையும் இவர் போக வேணும் என்று பிரார்த்திக்கிறாரு. இன்னும் கொஞ்ச காலம் நான் பரமபதத்துக்கு போகாமல் இன்னும் கொஞ்ச காலம் இங்கே இருக்க வேணும்னு ஆசைப்படுறாரு. இதுக்கு என்ன காரணம் இந்த நம்பிள்ளையை கேட்க, அப்பொழுது நம்பிள்ளை சகல சாஸ்திரங்களும் போருவது பிள்ளை எங்களாழ்வானுக்கு ஆய்த்து, அவரிடத்திலே சென்று கேளுங்கோள்னு எல்லா
என்ன தெரிய வரும். நம்பிள் அருளி செய்ததாக சரித்திரம். அப்படி இப்படி நம்பிள்ளையுடைய காலத்துல இருந்தாருன்னு இந்த சரித்திரத்திலேருந்து தெரியறது. அவர் என்ன காரணத்துக்காக நம்பிள்ளைக்கு அந்தரங்க கைங்கரியத்தை இன்னும் கொஞ்சம் காலம் செய்து கொண்டு இங்கே இருக்க வேணும் என்கிற கருத்துல அவர் அப்படி பிரார்த்திச்சாரு. மேல அந்த சரித்திரம் அது இருக்கட்டும். அதே போல நம்பிள்ள ஒரு காலத்துல ரொம்ப திருமேனியில திருநோவு சாத்தி கொண்டு அப்படி ரொம்ப சிரமப்பட்டு கொண்டிருந்த காலத்துல அவருடைய திருமேனில பரிவால எங்களாழ்வானும் அம்மங்கி அம்மாளும் விழுந்துடுகிறார்கள். பொழுது அம்மங்கி அம்மாள் ஒரு யந்திரத்தை கொண்டு எங்களாழ்வானுடைய நியமனத்தோட ஒரு யந்திரத்தை கொண்டு அத்தை வைத்துக்கொண்டு நம்பிள்ளையுடைய திருமேனியை தீண்டினார். அந்த வியாதி நீங்குவதற்காக தீண்ட போக நம்பிள்ளை அதை தடுத்தாரு. சரித்திரம் ஏன் தடுத்தாருங்கிற சரித்திரம் எல்லாம் மேல கிரந்தங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு, அது இருக்கட்டும். ஆக நம்பிள்ளை இடத்துல எங்களாழ்வானுக்கு இருந்த அந்த பிரீத்தி, அவருடைய திருமேனில இருக்கக்கூடிய அந்த சிரமம் போக வேணும் என்ன அந்த பிரீத்தியால செய்யக்கூடாத ஒரு காரியத்தை கூட செய்வதற்கு ஸ்ரீ விஷ்ணுவன் பொதுவாக செய்யாத ஒரு காரியத்தை கூட இவர் செய்தார் என்ன சரித்திரம். அதாவது தன்னுடைய ஒரு முயற்சியினால, ஒரு மந்திர சக்தியினாலேயோ ஒரு உபாயத்தாலேயோ ஒரு காரியத்தை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் செய்ய மாட்டார்கள். ஆனாலும் கூட நம்பிள்ள திருமேனிக்கு வாட்டம் தீர வேணும் என்பதற்காக ஒரு காரியத்தை செய்வது பெருமானுடைய திருவுள்ளத்துக்கு முரண்பட்டதாக ஆகாது என்று அறிந்த எங்களாழ்வான் அத்தையும் செய்வதற்கு நியமித்திருந்தார் என்ன. அந்த அளவுக்கு இந்த நம்பிள்ளையுடைய திருமையில இவருக்கு இருந்த அந்த ஒரு பரிவு அது இந்த சரித்திரத்திலிருந்து தோத்துகிறது. இப்படி நம்பிள்ள காலம் வரைக்கும் அவர் எழுந்தருள் எம்பெருமானார் காலம் தொடங்கி நம்பிள்ள காலம் வரைக்கும் இவர் எழுந்தருள் இருந்தார் என்ன இந்த சரித்திரத்திலிருந்து தெரியறது. அதற்கு பிறகு எங்களாழ்வானுடைய ஸ்ரீபாதத்திலே அம்மங்கி அம்மாள் தண்டனிட்டு அடியனுக்கு நம்முடைய தரிசனம் இருக்கக்கூடிய நிலையை சொல்ல வேணும். ஸ்ரீ வைஷ்ணவ தரிசனம்னா என்ன, சம்பிரதாயத்தினுடைய கொள்கைகள்லாம் என்னன்னு சொல்ல வேணும்னு கேட்க எங்களாழ்வான் உடனே மத்த மதத்தை சார்ந்தவர்களை தள்ளுவதற்காக, அவர்களை கண்டிப்பதற்காக நம்முடைய தரிசனத்தினுடைய போக்கு எப்படின்னு தெரிந்து கொள்ளவன் ஆசைப்படுகிறார். இல்ல சொமத்தை ஸ்தாபனம் பண்ணுவதற்காக அதை அறிந்து கொள்ளவன் ஆசைப்படுகிறான்னு கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. மத்த மதத்தை நிராகரிப்பதற்கும் தேவரி எழுந்தொழிருக்கிற அதை நிராகரிப்பதற்காக நான் தெரிந்து கொள்ள வேண்டிய தேவையில்லை. நம்முடைய மதத்தை நிலைநாட்டுவதற்கும் தேவர் எழுந்தொழி இருக்கு. ஆகையால அந்த காரியத்தை செய்வதற்கும் அடியன் தெரிந்து கொள்ள வேண்டிய தேவையில்லை. அடியனுக்கு உள்ளபடியான அறிவு ஏற்பட வேணும், உண்மை அறிவு ஏற்பட வேணும் என்பதற்காக அடியன் கேட்கிறேன்னு இவர் பிரார்த்திக்க, அப்பொழுது அம்மங்கி அம்மாளுக்கு எங்களாழ்வான் அருளி செய்த அர்த்தங்கள்னா சாரார்த்த சதுஷ்டயம் என்று சொல்லப்படுறது. அதற்கு பிறகு நடாதுர் அம்மாள் எங்களாழ்வானுடைய திருவடிவாரத்துல சர்மஸ்லோகார்த்தத்தை கேட்கும் பொழுது எல்லாத்தையும் விட்டு எம்பெருமான் தன்னை பத்துன்னு சொல்றானே, என்ன சுவாதந்திரியம், இது என்ன சுவாதந்திரியம். மற்ற சாஸ்திரங்கள் எல்லாம் எல்லாத்தையும் பண்ண சொல்ல அது எல்லாத்தையும் தள்ளி எம்பெருமான் என்னைய பத்துன்னு சொல்றானே, யார் எம்பெருமான கேள்வி கேட்க முடியாது, ஆகையார் இப்படி சொல்றான் என்ன அருளி செய்ய, அது அம்மாள் அருளி செய்ய எங்களாழ்வான் சுரூபத்துக்கு சேர்ந்ததாக இருக்கக்கூடிய எத்தையோ ஒன்ன நம்ம செய்வதற்கு தகுந்த எத்தையோ ஒன்ன விடுன்னு சொன்னா யாரும் கேள்வி கேட்க முடியாது, அதனாலதான் இஷ்டத்துக்கு சொல்றான் என்று சொல்லலாம். ஆனா மற்ற உபாயங்கள் எல்லாம் கர்மம், ஞானம், பக்தி முதலானவைகள்லாம் இவனுடைய சொரூபத்துக்கு முரண்பட்டதாக இருக்கிறபடியால அதை விட சொன்னதுல ஒன்றும் குறவில்லை என்று விளக்கி சம்பிரதாய அர்த்தத்தை தெளிவாக காட்டி அருளினார் என்ன ஒரு சரித்திரம் சொல்லப்படுறது. மேலும் திருவாய்மொழி வியாக்கியானமா இருக்கக்கூடிய நம்பிளினுடைய ஈடு, அதுல நம்பிள்ள சில இடங்கள்ல விஷ்ணு புராண ஸ்லோகங்களை உதாரிக்கிற இடங்களில மணவாள ஆம்னிகள் தம்முடைய பிரமாண திரட்டில இவர் அருளி செய்த
அந்த விஷ்ணு சித்திய வியாக்கியானத்தில் இருக்கக்கூடிய பங்கிகள் அப்படியே அந்தந்த ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை நாம் அறிவதற்காக இவருடைய வியாக்கியானத்தை உதாரிச்சிருக்கார். அரும்பத உரைகள்ல பல இடங்கள்ல இவருடைய விஷ்ணு புராண வியாக்கியானம் உதாரிக்கப்பட்டிருக்கு. வாதிகேசரிஜியர் நம்முடைய ரகசியத்திரைய காரிகாவளியில ஒரு விஷ்ணு புராண ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானத்துல இவருடைய வியாக்கியானத்தை உதாகரித்து அந்த ஸ்லோகத்துக்கு பொருள் கொள்ளக்கூடிய விதத்துல ஏற்படக்கூடிய ஒரு சந்தேகத்தை இவருடைய வியாக்கியானத்தை கொண்டு தெளிவுபடுத்தி ஒரு விவாதத்துக்கு உரிய ஒரு விஷயத்துல இவருடைய வியாக்கியானத்தையே துணை கொண்டு வேறு கருத்துக்களை எல்லாம் தள்ளி இருக்கார் என்னும் அவருடைய கிரந்தத்திலேருந்து நாம் அறிகிறோம். ஆக இப்படி விஷ்ணு புராண வியாக்கியானம் மூலமாக நமக்கு இன்றைய வரைக்கும் உபகாரம் செய்திருக்கிறார். சாரார்த்த சதுஷ்டயம்னு சாரமான அர்த்தங்களை காட்டி கொடுத்து உபகரித்திருக்கிறார். சங்கதி மாலைங்கிற கிரந்தம் நமக்கு கிடைக்கவில்லை. இருந்தாலும் அந்த கிரந்தங்கள் எல்லாம் கத்த ஆச்சாரியர்கள் பற்பல அர்த்தங்களை பரம்பரையாக நமக்கு காட்டியிருக்கிறார்கள். முக்கியமாக இவர் நடாதுரம்மாள்ங்கிற பரம்பரை மூலமாக வந்த அர்த்தங்கள் தான் இன்னைக்கு நமக்கு சுத்த பிரகாஷிகேங்கிற கிரந்தத்திலேயோ மற்ற உண்டான கிரந்தங்கள்லேருந்தோ கிடைக்கின்றன. ஆக பலரும் இப்பொழுது ஸ்ரீபாஷ்ய அர்த்தங்களை நாம் அறிகிறோம் என்னால் அதுக்கெல்லாம் ஒரு விதத்திலே மூல காரணமாக அமைந்திருக்கக்கூடியவர் இவர் என்னே சொல்ல வேணும். ஏனென்றால் மற்றும் பல ஆச்சாரியர்கள் எங்களாளுடைய காலத்துக்கு முற்பட்ட ஆச்சாரியர்களும் பலரும் ஸ்ரீபாஷ்ய வியாக்கியானங்கள் எல்லாம் அருளி செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 20-30 வியாக்கியானங்கள் ஸ்ரீபாஷ்யத்துக்கு தோன்றி இருக்கின்றனன்னு பலரும் சொல்லுகிறார்கள். இருந்தாலும் பெரும்பாலான அந்த கிரந்தங்கள் தற்பொழுது கிடைப்பதில்லை. ஆகையாலே தற்பொழுது கிடைக்கக்கூடிய வியாக்கியானங்கள்ல மிகச்சிறந்த வியாக்கியானமாக சுத்தப்பிரகாஷிகைங்கிற கிரந்தம் தான் அமைந்திருக்கிறது. அத்த தழுவின கிரந்தங்களாக பிற்காலத்துல பற்பல கிரந்தங்கள் தோன்றி இருக்கின்றன. அது இருக்கட்டும். ஆக தற்பொழுது பலரும் ஸ்ரீபாஷ்ய அர்த்தத்தை அறிவதற்கு காரணம் எங்கள் ஆழ்வான் நடாதுரம்மாள் சிதப்பிரகாஷிகாச்சாரியர் என்கிற இந்த ஸ்ரீபாஷ்ய பரம்பரை தான். தற்பொழுது மட்டும் இல்லை, மணவாளமணிகள் காலத்திலையும் பலரும் அந்த பரம்பரையிலேருந்து தான் அர்த்தங்கள் எல்லாம் அறிந்து கொண்டு சிதப்பிரகாஷிகையை கொண்டேதான் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபத்தை செய்திருள்வார்கள்னு சம்பிரதாயம். ஆக இப்படி பெருமானாருடைய திருவாக்குகளுக்கு அர்த்தத்தை பின்புள்ளார் நன்னாக அறியும்படியாக உபகரித்தருளினை இவ்வாச்சாரியர். அந்த ஆச்சாரியருடைய ஒரு உபகாரத்தை நாம் உணர்ந்து அவருக்கு கிருத்தஞர்களாக ஆவோம் என்று சொல்லி அடியனுடைய வார்த்தையை நிறைவுறுத்துகிறேன். இதை போன்ற உபன்யாசங்களை ஏற்பாடு செய்யக்கூடிய சிரஞ்சீவி விஷ்ணு சித்தன் அவனுக்கு அந்த எங்களாழ்வானுடைய ஒரு அனுகிரகமும் திவ்ய தம்பதிகளுடைய அனுகிரகமும் ஏற்பட வேணும் என்னும் பிரார்த்திக்கிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.